எங்கள் தாத்தா ஒரு 10,000 ரூபாயை ஒரு டப்பாக்குள்ள வச்சிருக்காரு. யாரு? எங்கள் அப்பாவுடைய அப்பா. ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 10,000 ரூபா வச்சிருந்த டப்பா இப்போ எனக்கு கிடைக்குது. நான் எடுத்து பார்க்குறேன், பாதி பூச்சரிச்சிருக்குது. அந்த 10,000த்தில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அந்த 10,000 அப்படியே எனக்கு கிடைச்சாலும் இன்னைக்கு பெரிய வேல்யூவா? கிடையாது. ஆனால் அதே எங்கள் தாத்தா அந்த 10,000த்துக்கு ஒரு சின்ன கோல்டை வாங்கி அந்த டப்பாக்குள்ள புதைச்சி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என் கையில் கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம கையில் வருகிற மணிக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்னா அதை நீ விதைத்தால்தான் அதுல பலனை காண்பாய். மணியை கட்டி கட்டி உள்ளுக்குள்ள வச்சு வச்சு உச்சி வச்சு இந்த பிச்சைக்காரங்க சில ஆட்கள் வச்சு தூங்கிட்டு சாகிற மாதிரி சாகிறதற்கு மணி அல்ல. மணி மட்டும் அதை இன்னொரு விதத்துல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் வளரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மணிக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமையே அதுதான். நீங்க அதை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிற வரைக்கும் அது அமைதியாக உட்காந்துருக்கும். அதனால தான் இயேசு ஒரு இடத்துல சொன்னார், ஒரு தாளந்து கொடுத்தவனை பார்த்து சொன்னார், நீ எதுக்கு அதை புதைச்ச? எனக்கு வேல்யூ இல்லையே. சொல்லுங்க, நல்லது தானே. அவன் என்ன செஞ்சான்? புதைச்சி தானே வச்சான். சூப்பர் தான். நான்லாம் சொன்னா என்ன பண்ணியிருப்பேன்? சூப்பர் தான், நல்ல வேலை பாதுகாத்த, அதையும் இலக்க முட்டிய, அப்படி தானே சொல்லணும். ஆண்டவர் சொல்றார், இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுங்கள். ஏன் சொன்னார்? மணிக்கான ஆண்டவர் கொடுத்த வேல்யூவை அவன் என்ன செஞ்சிட்டான்? நாசம் பண்ணிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த மணியை அதை மணியா பயன்படுத்தாம அங்கங்க புதைச்சி வச்சுக்கிட்டு பிறகு நான் கஷ்டப்படுகிறேன் ஆண்டவரே, நான் துன்பப்படுகிறேன் ஆண்டவரே, நான் துயரப்படுகிறேன் ஆண்டவரேன்னா ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தான் நான் மணி வேல்யூவை கற்றுக் கொடுத்தனே. புரியுதா? சொல்லுங்க. பிரியாணி கிண்டுறியன்னா இன்னைக்குள்ள அதை சாப்பிட்றணும். அதுக்கு வேல்யூ அதான். இன்னும் சொல்ல போனா சூட்டோட சாப்பிட்றணும். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், நாளைக்கு மதியம் சாப்பிட்றேன்னு வீட்டில் கொண்டு வச்சேன்னா அடுத்த நாள் காலையில் நாரும். இன்னைக்கு நிறைய பேருடைய பணம் நாட்டம் எடுக்கிறதுக்கு காரணம் மணிக்கு கர்த்தர் கொடுத்த வேல்யூவை இன்னைக்கு நம்ம சரியா செய்யல. கவனிக்கிறீங்களா? மணி மட்டும் மணியா வச்சிருக்கிற வரைக்கும் பெருகாது. மணியை கம்பல்சரி இன்னொரு பொருளா மாத்தி ஆகணும். மணி பெருகணுமா? தொழில் பண்ணணும். மணி பெருகணுமா? கோல்டா மாறணும். மணி பெருகணுமா? அது லேண்டா மாறணும். சொல்லுங்க, லேண்டா மாறணும். மாறினா விடுதலை உண்டாகும். லேண்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜெயராஜ் பிரதர் ஒரு கார்டன் வாங்கினாங்க. அன்னைக்கு 14 லட்சமா? எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது. ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ஒரு 14 லட்சத்துக்கு ஒரு லேண்டை வாங்கினாங்க. இன்னைக்கு அதனுடைய வேல்யூ 80 லட்சம்.